ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நாம் 10th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்க வரலாறுல லெசன் 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், லெசன் 10 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இந்த 2 லெசனில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். லெசன் 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மாகாஜன சபையில் முதல் தலைவர் யார்? ஆன்சர் பி ரங்கையா. செகண்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? ஆன்சர் 1000 விளக்கு. தேர்ட் கொஸ்டின், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? ஆன்சர் அன்னி பெசன்ட். ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சுயராஜ்யவாதி யார்? ஆன்சர் எஸ் சத்தியமூர்த்தி. ஃபிஃப்த் கொஸ்டின், சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? ஆன்சர் டி பிரகாசம். சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? ஆன்சர் சேலம். ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டேஸ் ஆவார்? ஆன்சர் டி முத்துசாமி. செகண்ட் கொஸ்டின், டேஸ் எனும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார்? ஆன்சர் பாரத மாதா சங்கம். தேர்ட் கொஸ்டின், சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் டேஸ் ஆவார்? பிபி வாடியா. ஃபோர்த் கொஸ்டின், சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் டேஸ் ஆவார்? ஆன்சர் சி ராஜாஜி. ஃபிஃப்த் கொஸ்டின், டேஸ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் ஆவார்? ஆன்சர் யாகூப் ஆசன். சிக்ஸ்த் கொஸ்டின், 1932 ஜனவரி 26 டேஸ் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார்? ஆன்சர் பாஷ்யம். ரோமன் லெட்டர் 3 சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கூற்று, சென்னைவாதிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. இரண்டாவது கூற்று, தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசி மித்ரன் 1891 தொடங்கப்பட்டது. தேர்ட் கூற்று, குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மாகாஜன சபை கோரியது. ஃபோர்த்து கூற்று, வி.எஸ். சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார்? ஆன்சர் 1 மற்றும் 2 ஆகியன சரி. செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கூற்று, ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை. செகண்ட் கூற்று, முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஆசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். தேர்ட் கூற்று, ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஃபோர்த்து கூற்று, தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை. ஆன்சர் 1 மற்றும் 2 ஆகியன சரி. ரோமன் லெட்டர் 4 பொருத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம். ஆன்சர் சித்திரவதை ஆணையம். செகண்ட் கொஸ்டின், ஈவேரா. ஆன்சர் வைக்கம் வீரர். தேர்ட் கொஸ்டின், எஸ்.என். சோமையாஜுலு. ஆன்சர் நீல் சிலையை அகற்றுதல். ஃபோர்த்து கொஸ்டின், வேதாரண்யம். ஆன்சர் உப்பு சத்தியாகிரகம். ஃபிஃப்த் கொஸ்டின், தாளமுத்து. ஆன்சர் இந்தி எதிர்ப்பு போராட்டம். லெசன் 10 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1709 தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார்? ஆன்சர் சீகன் பால்கோ. செகண்ட் கொஸ்டின், 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை டேஸ் நிறுவினார்? ஆன்சர் இரட்டைமலை சீனிவாசன். தேர்ட் கொஸ்டின், இந்தியாவின் நன்கு ஒருங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஸில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1918. ஃபோர்த்து கொஸ்டின், அரசு அதிகாரிகளை
தேர்வு செய்ய டேஸ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது. ஆன்சர் பணியாளர் தேர்வு வாரியம். 5th கொஸ்டின், சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆன்சர் MC ராஜா. ரோமன் லெட்டர் 2 கோடிட்டிடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலாக அச்சேறிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி டேஸ் ஆகும். ஆன்சர் தமிழ். செகண்ட் கொஸ்டின், புனித ஜார்ஜ் கோட்டையை கல்லூரியை உருவாக்கியவர் டேஸ் ஆவார். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி யார் உருவாக்குனாங்க அப்படின்னா ஆன்சர் FW எல்லிஸ் ஆவார். தேர்ட் கொஸ்டின், டேஸ் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார். யார் தமிழ் மொழி தூய்மைவாதத்தின் தந்தைன்னு கருதப்படுகிறார் அப்படின்னா ஆன்சர் மறைமலை அடிகள். ஃபோர்த்து கொஸ்டின், தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஸ் ஆகும். நீதி கட்சி சட்டமன்றம் தான் முதல்ல அங்கீகரித்தது. ஆன்சர் நீதி கட்சி சட்டமன்றம். ஃபிஃப்த் கொஸ்டின், சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயர் டேஸ் என மாற்றம் பெற்றது. பரிதிமா கலைஞர். ஆன்சர் பரிதிமா கலைஞர். சிக்ஸ்த் கொஸ்டின், டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். செவன்த் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டேஸ் ஆவார். ஆன்சர் முத்துலட்சுமி அம்மையார். ரோமன் லெட்டர் 3 சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கூற்று, மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. கூற்று 2, பனையோலைகளில் எழுதப்பெற்ற பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்து பிரதிகளை மறைமலை அடிகள் சேகரித்து தொகுத்தார். தேர்ட் கூற்று, ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழின் தொன்மையையும் நிரூபித்தார். ஃபோர்த்து கூற்று, திருவி கல்யாண சுந்தரம் தொழில் சங்க இயக்கத்தின் தொடக்ககால முன்னோடியாக இருந்தார். ஆன்சர் 1, 3 ஆகியன சரி. செகண்ட் கொஸ்டின், கூற்று, சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தன. காரணம், இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. ரோமன் லெட்டர் 4 பொருத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திராவிடர் இல்லம். ஆன்சர் நடேசனார். செகண்ட் கொஸ்டின், தொழிலாளன். ஆன்சர் சிங்காரவேலர். தேர்ட் கொஸ்டின், தனித்தமிழ் இயக்கம். ஆன்சர் மறைமலை அடிகள். ஃபோர்த் கொஸ்டின், ஜீவிய சரித சுருக்கம். ஆன்சர் இரட்டைமலை சீனிவாசன். இந்த 10th லெசனுடைய வரலாறு 10வது லெசனில் இருக்க காலக்கோடையும் பார்த்துடலாம். 1 அழகு 10 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள் 1900 முதல் 1947 வரை. ஃபஸ்ட்டு 1900, 1910, 1920, 1930, 1940, 1950ன்னு 10 ஆண்டுகளாக நம்ம பிரிக்கிறோம். அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே 1900லேருந்து 1910க்குள்ளே நம்ம என்ன காலக்கோடு, 1905 வங்கப்பிரிவினை சுதேசி இயக்கம், 1906ஆம் வருஷத்தில் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கு. இப்போது 1910க்கு கீழே வருவோம். 1916 தன்னாட்சி இயக்கமும் லக்னோ ஒப்பந்தமும் நடைபெற்றிருக்கு. 1917 சம்பரான் சத்தியாகிரகம் நடந்திருக்கு. 1918 கேதா சத்தியாகிரகம். 1919 இது முக்கியமான இயருங்க, ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு 1919. 1920 கிளாபத் இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கமும் நடைபெற்றது. அடுத்தது 1922
சௌரி ஷௌரா சம்பவம் நடந்தது. 1923 சுயராட்சிய கட்சியின் தோற்றம் நடைபெற்றது. அடுத்தது 1927 சைமன் குழு நியமனம் செய்தது. 1928 மோதிலால் நேரு அறிக்கை. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அடுத்தது 1930 உப்பு சத்தியாகிரகம், முதல் வட்டமேசை மாநாடு. இது இரண்டுமே 1930 நடைபெற்றது. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தமும் இரண்டாவது வட்டமேசை மாநாடும் 1931 நடைபெற்றது. 1932 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் மற்றும் பூனா ஒப்பந்தம், மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932 நடைபெற்றது. அடுத்தது 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1937 மாகாணங்களில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்படுதல் இந்த ஆண்டில் தான் அமைக்கப்பட்டது. 1940 ஆகஸ்ட் நன்கொடை தனிநபர் சத்தியாகிரகம் நடைபெற்றது. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்த ஆண்டில் தான் நடைபெற்றது. 1942 1945 வேவல் திட்டம் சிம்லா மாநாடு. 1946 ராயல் இந்திய கடற்படை புரட்சி, அமைச்சரவை தூதுக்குழு வருகை, இடைக்கால அரசு. 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம், இந்தியா விடுதலை பெறுதல். அடுத்த பக்கத்தில் இருக்கிற காலக்கோடு அலகு 1 10 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உலக வரலாற்றில் முக்கிய நிகழ்வுகள் 1900 1950 நடந்ததை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் 1900 1910 10 ஆண்டுகளுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் 1900 உலக வரலாறு முக்கியத்துவம் எதுவும் இல்லை. 1910 1910 தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் உதயமாதல். 1912 முதல் பால்கன் போர் நடைபெற்றது. 1914 முதலாம் உலகப்போர் தொடக்கம். 1914 தான் முதலாம் உலகப்போர் தொடங்கிச்சு. 1917 ரஷ்ய புரட்சி. 1918 முதல் உலகப்போர் முடிவு. முதல் உலகப்போர் முடிந்தது 4 ஆண்டுகளுக்கு பிறகு. 1918 முதல் உலகப்போர் முடிவு. 1919 பாரிஸ் அமைதி மாநாடு, வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. 1920 பன்னாட்டு சங்கம் தோற்றம். 1922 முசோலினியின் ரோமாபுரி அணிவகுப்பு. 1927 வியட்நாம் தேசிய கட்சி உதயம். 1929 பொருளாதார பெருமந்தம், லேட்டரன் உடன்படிக்கை. 1933 ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சிலர் முக்கிய அமைச்சராகிறது ஆதல். 1934 நீண்ட பயணம். 1935 முசோலினி எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்தது. 1935 தான் முசோலினி எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்ததாக எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1938 மியூனிக் உடன்படிக்கை. 1939 இரண்டாம் உலகப்போர் தொடக்கம். 1939 தான் இரண்டாம் உலகப்போர் தொடங்கியிருக்கு. 1940 பிரிட்டன் போர். 1941 முத்து துறைமுக நிகழ்வு. 1942 ஸ்டாலின் கிரேடு போர். 1945 இரண்டாம் உலகப்போர் முடிவு. ஐக்கிய நாடுகள் சபை தோற்றம். 1945 தான் இரண்டாம் உலகப்போர் முடிவு பெற்றிருக்கு. அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை தோற்றம். நல்ல காலக்கோடு பார்த்துக்கோங்க. வணக்கம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.